வணக்கம் உறவுகளே, இது சமகாலம். தேவையான விடயங்களை உரையாடி கொண்டிருக்கிறோம். இன்றைய சமகாலத்திலே நாங்கள் உரையாடப் போகின்ற விடயங்கள் சர்ச்சைக்குரிய திருமலை கடற்கரை கட்டுமானம் மற்றும் புத்தர் சிலை விவகாரம் வழக்கு ஒத்திவைப்பு. அமெரிக்க இராணுவ தளங்கள் குறிவைக்கப்படும், ஈரானின் எச்சரிக்கை. பேச்சுவார்த்தையில் ஆர்வம் காட்டுகின்ற பாகிஸ்தான். இந்த விடயங்களைத்தான் இன்றைக்கு சுருக்கமாக பார்க்க போகிறோம். ஆனால் உரையாடப்பட வேண்டிய விடயங்களை எடுத்து வருவது எங்களுடைய பணியாகவும் இருக்கிறது. கிழக்கு மாகாணத்திலே திருகோணமலையினுடைய கடற்கரை புத்தர் சிலை விவகாரம் மற்றும் சட்டவிரோத கட்டுமானம் தொடர்பான விவகாரம் நாளுக்கு நாள் பேசப்படுகின்ற, அதே நேரத்திலே சர்ச்சைகளை கிளப்பி வருகின்ற விடயமாக மாறியிருக்கிறது. குறித்த விடயம் தொடர்பாக விளக்கமறியலுக்கு உட்படுத்தப்பட்டவர்களுக்கு இன்றைக்கு பிணை வழங்கப்படாவிட்டால் அங்கே ஆர்ப்பாட்டம் ஒன்றிலே ஈடுபடுவதற்கான ஆயத்தங்கள் இடம்பெற்று வந்ததாக அங்கிருந்து சில செய்திகளை அறிய முடிந்தது. இந்த பின்னணியிலே குறித்த இந்த வழக்கு விசாரணை இன்றைக்கு திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தாலே எடுத்துக்கொள்ளப்பட்டது. எனினும் உயர்நீதிமன்றத்திலே இந்த விடயம் பாரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது உயர்நீதிமன்றம் இந்த விடயம் தொடர்பாக வருகின்ற 11ஆம் தேதி வரைக்கும் இந்த வழக்கை ஒத்திவைத்திருக்கிறது. ஆகவே இதுதான் இந்த விடயம் தொடர்பான அங்கிருக்கின்ற நிலைப்பாடுகளாக காணப்படுகின்றன. ஆனால் இன்னும் ஒரு விடயம் அரங்கேறியிருக்கிறது. குறித்த இந்த விடயம் அங்கே திருகோணமலையிலே கிழக்கு மாகாணத்திலே சலசலப்புகளை ஏற்படுத்தி வருகின்ற அதே நேரத்திலே திருகோணமலை என்பது பெரும்பான்மை மக்களாலே ஆக்கிரமிக்கப்பட்டு வருகின்ற ஒரு மாவட்டம் என்கிற ஒரு புரிதல் இன்றைக்கு நம்மவர்களிடத்திலே எட்டியிருக்கிறது. அது கலாச்சாரம், பண்பாடு, நிலம், அது மட்டுமன்றி பொருளாதாரம் என்கிற ஒரு அடிப்படையிலே மெல்ல மெல்ல ஆக்கிரமிப்பினுடைய கரங்கள் இந்த மாவட்டத்தை சூழ தொடங்கி இருக்கின்றன என்பது சாதாரண ஒருவருக்கும் புரிகின்ற புரிதலாக இருக்கும். நேற்று முன்தினம் அங்கிருக்கின்ற சனீஸ்வரன் ஆலயத்திற்கு சென்ற சில பிக்குகள், சில இளம் பிக்குகள் உட்பட அங்கே முரண்பாட்டிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். வழிபாட்டிலே ஈடுபட்டு கொண்டிருந்தவர்களோடு முரண்பட்டு ஒரு சிட்டி விற்பனை விவகாரம் தொடர்பாகவும் அங்கே பேசப்பட்டிருக்கிறது. இது தங்களுடைய இடம் என்கிற ஒரு வாக்குவாதத்தை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். பின்னர் தாங்கள் கொண்டு வந்த கதிரைகளை அங்கே போட்டு அதில் அமர்ந்து இருந்துவிட்டு எழுந்து சென்றிருக்கிறார்கள். இது ஒரு சாதாரண விடயம் என்று சொல்லி கடந்து செல்ல முடியாத ஒரு விடயமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏனென்றால் இது தங்களுடைய பலத்தை அல்லது பெரும்பான்மையினுடைய அந்த முகத்தை காட்டுகின்ற ஒரு செயற்பாடாகத்தான் இதனை பார்க்க வேண்டி இருக்கிறது. ஆகவே உரியவர்கள் இந்த விடயம் தொடர்பாக என்னென்ன செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டுமோ அவற்றை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமாகவும் இருக்கிறது. இந்த இடத்துல ஒரு விடயம் சுட்டி காட்டப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதாவது திருகோணமலையிலே குச்சவெளி என்பது அங்கிருக்கின்ற பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்குள்ளே ஒரு பிரிவு. குச்சவெளி பகுதியிலே சுமார் 486 பௌத்தர்களுக்காக சுமார் 35க்கும் மேற்பட்ட விகாரைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. அங்கே மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நில ஆக்கிரமிப்பினுடைய வெளிப்பாடுகளை நாங்கள் ஒரு ஆவணப்படமாக வெளியிட்டிருக்கிறோம். ஆகவே அந்த விடயங்களையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது தொடர்பாக அரசியல் தலைவர்கள் உரிய தளங்களிலே இந்த விடயங்களையும் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் பிரதேச மக்களுடைய விருப்பமாக இருக்கிறது. இது இவ்வாறு இருக்க இந்த உலக நாடுகளிலே
ஆதிக்கத்திற்காகவும் அரசியல் இருப்பிற்காகவும் பொருளாதார பலத்திற்காகவும் பல பரீட்சைகள் நடப்பதை போன்ற செயற்பாடுகள் தான் இடம்பெற்று வருகின்றன. இவ்வாறான இந்த பொருளாதார பலத்தை கொண்ட நாடுகள், இந்த ஏகாதிபத்திய போட்டியை கொண்ட நாடுகள், மிக முக்கியமாக இந்த அமெரிக்கா, அது நிகழ்த்தி வருகின்ற செயற்பாடுகள் உலகத்தினுடைய அமைதியை குலைக்கின்ற விடயங்களாக மாறி இருக்கின்றன என்பது இன்றைக்கு மத்திய கிழக்கிலே இடம்பெற்று வருகின்ற யுத்த போர் மேகம் ஒன்று சூழுமா என்று சொல்லி மக்கள் எதிர்பார்க்கின்ற பயத்தோடு அந்த விடயங்களை அவதானித்து கொண்டிருக்கின்ற அந்த நிலைமைகளை நாங்கள் உற்று அவதானிக்கிற போது இந்த விஷயங்களை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதாவது ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலே போர் பதற்ற சூழ்நிலை என்பது இன்றைக்கு நிலவி வருகின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்த பின்னணியிலே ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல்களை மேற்கொள்ளுமாக இருந்தால், அதாவது ஈரானை அமெரிக்கா தாக்குமாக இருந்தால், நாங்கள் அமெரிக்காவை தாக்க மாட்டோம், அதாவது வாஷிங்டனை நாங்கள் தாக்க மாட்டோம். மாறாக மத்திய கிழக்கிலே இருக்கின்ற அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்களை குறிவைத்து நாங்கள் தாக்குதல்களை நடாத்துவோம் என்று சொல்லி ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்கி ஒரு கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். மிக ஆழமான அந்த கருத்து இந்த மத்திய கிழக்கிலே போர் பதட்ட சூழ்நிலைகளை மென்மேலும் அதிகரித்திருக்கிறது என்கிறார்கள் இராணுவ ஆய்வாளர்கள். கடந்த சனிக்கிழமை தான் இந்த கருத்து வெளியுறவுத்துறை அமைச்சர், அதாவது ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்கி அவர்களாலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கடந்த வெள்ளிக்கிழமை அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலே ஓமானிலே ஒரு பேச்சுவார்த்தை இடம்பெற்றது. இந்த பேச்சுவார்த்தையின் பிற்பாடு இந்த கருத்து நிலை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. வாஷிங்டன் எங்களை தாக்கினால் நாங்கள் மாறாக வாஷிங்டனை தாக்க மாட்டோம், அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்களை குறிவைப்போம் என்கிற இந்த கருத்து பல்வேறு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. ட்ரம்பினுடைய சிறப்பு தூதுவர் ஸ்டீவ், அது மட்டுமன்றி ட்ரம்பினுடைய மருமகன் ஜெராட் குஷ்னர் ஆகியோர் அமெரிக்காவினுடைய அதாவது போர் விமானங்களை தாங்குகின்ற கப்பலாகிய ஆப்ரஹாம் லிங்கனை பார்வையிட்ட இந்த காலப்பகுதியில்தான் இந்த ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்கியினுடைய இந்த கருத்து சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு மிக முக்கியமான கருத்தாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த ஆப்ரஹாம் லிங்கன் என்பது ஈரானுக்கு அண்மையிலே அல்லாமல் அது ஈரானுக்கு வெகு தொலைவிலே தரித்து நிற்கிறது. அரபிக்கடலில் அது தரித்து நிற்கிறது. ஆனால் ஒரு யுத்தம் எழுமாக இருந்தால் இந்த குறித்த போர்க்கப்பல் யுத்தத்திலே ஈடுபடும் என்று சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த எதிர்வு கூறலில் மேற்கொள்ளப்படுகிறது. முன்னதாக கடந்த வெள்ளிக்கிழமை ஓமானிலே பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றிருந்தன. இந்த பேச்சுவார்த்தைகளின் பிரகாரம் இன்னொரு விடயம் அதிகமாக பேசப்படுகிறது. அதாவது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். முன்னர் ஈரான் இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக அதிகளவான ஆர்வத்தை கொண்டிருக்கவில்லை, ஆனால் அவர்கள் தங்களுடைய மனதை திடப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள், பேச்சுவார்த்தைக்கு இணங்கி இருக்கிறார்கள் என்கிற ஒரு விடயத்தை ட்ரம்ப் வெளிப்படுத்தியிருந்தார். ஆனால் இந்த பேச்சுவார்த்தை முடிந்த பிற்பாடு, கடந்த வெள்ளிக்கிழமை ஓமானில் இந்த பேச்சுவார்த்தை நிகழ்ந்த பிற்பாடு ஈரானோடு வர்த்தகங்களை மேற்கொள்ளுகிற நாடுகளுக்கு எதிராக அல்லது அந்த நாடுகளின் மீது அதிகளவான வரி விதிப்பு ஆவணத்திலே ட்ரம்ப் கையெழுத்திட்டிருக்கிறார். ஆகவே இது அவருடைய எந்த முகத்தை காட்டுகிறது என்றால் ஈரானை பழி வாங்குகிற ஒரு முகத்தை தான் இது காட்டுகிறது என்று சொல்லி அரசியல் அவதானிகள் கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இதே நேரத்தில் ஈரானுடைய இராணுவ படை தளபதி ஒரு கருத்தை குறிப்பிட்டிருக்கிறார். அவர் தன்னுடைய கருத்திலே, நாங்கள் தாக்குதல்களை மேற்கொள்வோமாக இருந்தால் அது மிக பாரிய தாக்குதல்களாக அமையும். இந்த தாக்குதல்கள் என்பது ஈரான் மட்டுமன்றி இந்த மத்திய கிழக்கு பிராந்தியத்திற்கும் அது வலுப்படுத்தி செல்லும், அதாவது பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன என்கிற ஒரு கருத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே இந்த விடயம் தொடர்பாக அமெரிக்கா நன்கு அறியும் என்பதையும் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். முன்னதாக ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அராக்கி குறிப்பிடுகிற போது, அப்பாஸ் அராக்கி அவர்கள் குறிப்பிடுகிற போது, அவர் இந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக இந்த ஈரான் கைக்கொள்ளுகின்ற யுரேனிய சரிவு, இந்த யுரேனிய சரிவை நிறுத்துவது தொடர்பாக அமெரிக்கா அதிகளவான கரிசனைகளை கொண்டிருக்கிறது. ஆனால் அவ்வாறு செய்ய முடியாது, அது ஈரானுடைய உரிமை, அந்த உரிமையை அவர்கள் தடை செய்ய முடியாது என்பதை ஆணித்தரமாக குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரத்திலே இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகள் அணுசக்தி விவகாரங்களோடு மட்டுமே தொடர்புடையவை என்பதையும்
அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறித்த இந்த பேச்சுவார்த்தைகள் ஓமானிலே இடம்பெற்ற பிறகு அல் ஜசீரா மன்றத்திலே உரையாற்றிய ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இஸ்ரேலினுடைய ஆதிக்கத்தன்மை தொடர்பாக பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். இஸ்ரேல் காசா மீது கட்டவிழ்த்து விட்டிருக்கின்ற இந்த யுத்த நிலைமைகள் தொடர்பாகவும் அவர் கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். பசியை ஒருபோதும் ஆயுதமாக்க முடியாது, மக்களுடைய வறுமையை ஒருபோதும் ஆயுதமாக்க முடியாது என்று சொல்லி பல்வேறு கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். அமெரிக்கா ஸ்டேலை விரிவுபடுத்துவதை உள் நோக்கமாக கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக ஸ்டேலை பலப்படுத்துவதற்காக அண்டை நாடுகளுடைய ஆயுத பலத்தை, பொருளாதார பலத்தை குறைப்பதற்கு அதை முயற்சி செய்கிறது என்கிற குற்றச்சாட்டை வெளிப்படையாக முன்வைத்திருக்கிறார். ஆகவே ஸ்டேலால் காசா மீது வெளிப்படுத்தப்படுகின்ற இந்த மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக என்ன பதிலை அமெரிக்கா வழங்கப் போகிறது என்கிற அந்த கருத்துக்களையும் கேள்விகளாக முன்வைத்திருக்கிறார். ஆகவே இந்த விடயங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதவை என்பதையும் வெளிப்படுத்திய ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அதாவது அமெரிக்காவால் இஸ்ரேலுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த சப்போர்ட் அல்லது அந்த அனுசரணை, இதன் பின்னணியில் இஸ்ரேல் காசா மீது கட்டவிழ்த்து விடுகின்ற இந்த வன்முறைகள், இந்த விஷயங்கள் தொடர்பாக உலகத்திலே வாழ்ந்து வருகின்ற யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நன்கு அறிவார்கள் என்கிற அந்த கருத்தையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். அராக்கினுடைய கூற்றின் பிரகாரம் ஒரு குழந்தையினுடைய உயிரை என்றைக்கும் ஆயுதமாக கொள்ள முடியாது, ஆயுதமாக்க முடியாது. மருத்துவமனைகள் போர்க்களங்கள் அல்ல. இந்த கருத்துக்கள் எங்களுடைய தாய் நிலத்திலே நிகழ்ந்து இந்த யுத்த சூழ்நிலைகளின் போதும் திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்ட தாக்குதல்கள் குழந்தைகளை கொன்றன, மருத்துவமனைகளை போர்க்களங்களாக மாற்றின. இவற்றோடு தொடர்படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது. ஆகவே யுத்தம் என்பது ஒரு நிலத்திலே நிகழ்த்தப்படுகிற போது அது வெறுமெனவே அந்த நாட்டை மட்டுமன்றி அண்டை நாடுகளையும் பாதிக்கக்கூடும் என்பதற்கு இன்றைக்கு ஈரானும் ஒரு உதாரணமாக இருக்கிறது. ஏனென்றால் குறித்த இந்த பேச்சுவார்த்தைக்கு பாகிஸ்தான் உத்தியோகபூர்வமாக அழைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளிப்படுத்தி இருக்கிறது. ஏன் பாகிஸ்தான் அழைக்கப்பட்டது? அதே நேரத்தில் அங்கிருக்கின்ற இன்னும் சில அதாவது அரேபிய நாடுகளும் அழைக்கப்பட்டிருந்தன என்று சொல்லி சர்வதேச ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தன. ஆனால் பாகிஸ்தான் மட்டும் இதனை உறுதிப்படுத்தி இருக்கிறது. அவ்வாறு அமெரிக்கா ஏன் பாகிஸ்தான் மீது கரிசனை கொண்டது? எதற்காக பாகிஸ்தானையும் இந்த பேச்சுவார்த்தைக்கு அழைத்தது என்கிற கேள்வி இல்லாமல் இல்லை. இதற்கு ஒரு பதில் இருக்கிறது. பாகிஸ்தானும் ஈரானும் முன்னர் சண்டையிட்டுக் கொண்டன. ஆனால் பிற்காலத்திலே தங்களுடைய உறவுகளை வலுப்படுத்தி இன்றைக்கு அந்த இரண்டு நாடுகளும் நட்பு நாடுகளாக இருப்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்றன, அவ்வாறு இருந்து வருகின்றன. அதே நேரத்திலே ஈரானுடைய பாகிஸ்தானுடைய எல்லை என்பது ஈரானிலே யுத்தம் எழுமாக இருந்தால் அது பாகிஸ்தானையும் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொண்டிருக்கின்றன. அது மட்டுமன்றி அண்டை நாடுகளுக்கும் இது பரவும். ஆகவே அந்த மத்திய கிழக்கே போர் மேகங்கள் சூழுகிற ஒரு பகுதியாக மாறுகிற போது அந்த பிராந்தியம் அமைதி இழக்கும். அது மட்டுமன்றி பல்வேறு நெருக்குதல்களுக்கு முகம் கொடுக்கும் என்கிற காரணத்தினால் பாகிஸ்தானும் அழைக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி சர்வதேச ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன. சர்வதேச இராணுவ ஆய்வாளர்களும் இந்த கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கின்றனர். இதே நேரத்தில் ஈரானினுடைய உள்நாட்டிலே பாரிய பொருளாதார சிக்கல்கள் நிகழ்ந்திருந்தன. பொருளாதார சிக்கல்கள் காணப்படுகின்றன. ஆகவே இதன் பின்னணியில் தான் ஈரானிலே மக்கள் எழுச்சி போராட்டங்களை ஏற்படுத்தியிருந்தார்கள். ஆனால் ஈரான் வன்முறையாக அதனை அடக்கியிருந்த இதனை சாதகமாக பயன்படுத்தித்தான், இதனை ஒரு சாட்டாக பயன்படுத்தித்தான் அமெரிக்கா ஈரான் மீது மத்திய கிழக்கிலே இன்றைக்கு போர் மேகங்களை சூழ விட்டபடி கருத்துக்களையும் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறது. ஆனால் சுமார் ஒரு கிழமைகளுக்கு முன்பாக ஈரானுடைய ரியால் என்பது, அதாவது ஒரு அமெரிக்க டாலருக்கு நிகரான ஈரானுடைய ரியால் 1.5 ரியால்களாக காணப்பட்டிருந்தன. ஆனால் இன்றைக்கு 1.59 ரியால்களாக அவை மாற்றமடைந்திருக்கின்றன என்கிற செய்திகளையும் காண முடிகிறது. இது எவ்வாறு இருந்தாலும் நாடுகளுக்கு இடையிலே எழுகின்ற யுத்த சூழ்நிலைகள் பல்வேறு பாதிப்புகளை அந்த நாடுகள் மட்டுமன்றி வளர்ந்து வருகின்ற அண்டை நாடுகளுக்கும் ஏற்படுத்தும். அது இலங்கையும் விட்டு வைக்காது என்கிற சூழ்நிலைகள் தொடர்பாகவும் நாங்களும் சில செய்திகளைத்தான் தர முடிகிறது. ஆனால் இது வளர்ந்து வருகிற நாடுகளுடைய கைகளிலே இல்லாத ஒரு விடயம். முன்னதாக கனேடிய பிரதமர் குறிப்பிட்டதை போன்று அமெரிக்கா என்பது தன்னுடைய பொருளாதார பலத்தை நாடுகளை அடக்குகின்ற ஆயுதமாக அது பயன்படுத்துகிறது என்பதுதான் எழுதப்படாத, ஆனால் நாங்கள் புரிந்து கொள்ளுகிற ஒரு விடயமாக இருக்கிறது. நாங்களும் இந்த விடயங்கள் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை அழைத்து வருவதற்கு, அந்த செய்திகளை அழைத்து வருவதற்கு தயாராக இருக்கிறோம்.
நான் முன்னதாக குறிப்பிட்ட திருகோணமலை விவகாரம் என்பது மீள உற்று நோக்கப்பட வேண்டிய விவகாரம். ஏனென்றால் ஆரம்பத்தில் 1940களில் கல்லோயா குடியேற்ற திட்டம் ஆரம்பிக்கப்படுகிறப்போ அது வடக்கை நோக்கி நகரும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. எதிர்ப்பு கூறல்களை மேற்கொண்டிருந்தார்கள் பல ஊடகவியலாளர்கள். இந்த பின்னணியில் அதற்கு பிற்பாடு துரித மகாவலி அபிவிருத்தி திட்டத்தினுடைய பல்வேறு திட்டங்கள் கிபில் ஓயா வரை அழைத்து வந்திருக்கிறது. ஆகவே இவை வடகிழக்கினுடைய தமிழர் தாயக பகுதியினுடைய நிலத்தை துண்டிக்கின்ற அல்லது நிலத்தொடர்ச்சியை துண்டிக்கின்ற மறைமுகமான செயற்பாடுகளாகவே மெல்ல மெல்ல அரங்கேறி வருகின்றன. ஆகவே இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் மேற்கொள்ள வேண்டிய சாதகமான செயற்பாடுகளை நோக்கி நகர்வதுதான் காலத்தினுடைய புத்திசாலித்தனமாக இருக்கும் என்கிற விடயத்தையும் பதிவு செய்து கொண்டு சந்திக்கலாம் மற்றொரு சமகாலத்தோடு.